ஒரு சிறு குழந்தை ஆரம்ப காலத்தில் சைக்கிள் பழகும் பொழுது அது மேலே அந்த சைக்கிள் மேலே ஏறுவதற்கு ட்ரை பண்ணோம், முயற்சி பண்ணோம், கீழே விழும், மறுபடியும் ஏற முயற்சி பண்ணோம், கீழே விழும். அப்போ தகப்பன் என்ன செய்வான்? அந்த குழந்தைக்கு உதவி செய்வான். அது அவன் உதவி செய்ய அந்த குழந்தை என்ன செய்யும்? மெல்ல மெல்ல பிராக்டிஸ் பண்ணி அழகாக அந்த சைக்கிளை ஓட்ட கற்றுக்கொள்கிறது. அதே போல தான் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களில் நாம் வீழ்ந்து விடுகிறோம். ஆண்டவரே, நான் அந்த காரியத்தில் நான் வீழ்ந்து விட்டேன், இனி எனக்கு எழும்பி நிற்க பலன் இல்லை என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க நோக்கி பார்க்க வேண்டியது ஏசப்பாவை. ஏசப்பா, எனக்கு இதுல பலனை கொடுங்க, நான் உமக்குள்ளாக திடமாக நிற்க எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நீங்க ஜெபித்து தான் பாருங்களேன். நீங்க ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை மெல்ல அந்த ஸ்தானத்திற்கு மெல்ல அழகாக தூக்கி வைத்து அழகாக கர்த்தர் உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பலன் கொடுப்பார். காட் பிளஸ்.